நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கரையும் ஃபேஸ்மேக்கர். சிறிய அரிசி அளவிலான ஃபேஸ்மேக்கர் இதயத்தை குணப்படுத்திய பின் உடலுக்குள் தானாகவே கரைந்துவிடும். அறுவை சிகிச்சை தேவையில்லை என புதிய கண்டுபிடிப்பு. லெனின் சிலை உடைப்பு. மேற்கு வங்கத்தில் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து முர்சிதாபாத் மாவட்டத்தில் உள்ள லெனின் சிலையை உடைத்தனர் மர்ம நபர்கள். இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அதே இடத்தில் புதிய லெனின் சிலை வைக்கப்படும் என சிபிஎம் அறிவிப்பு. போர் நிறுத்தத்தை இந்தியா வரவேற்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தத்தை இந்தியா வரவேற்கிறது. இது மேற்கு ஆசியாவில் நிலையான அமைதிக்கு வழிவகுக்கும். மத்திய கிழக்கு போர் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் வர்த்தக வலைப்பின்னல்களை சீர்குலைத்துள்ளது. ஆகவே ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக தடையற்ற போக்குவரத்தை எதிர்பார்க்கிறோம் என இந்திய வெளியுறவுத்துறை தகவல். இன்று மே 7 முதல் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். மே 29ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என அறிவிப்பு. கடன் தள்ளுபடி வாக்குறுதிகள். ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை. கடன் தள்ளுபடி என்ற பெயரில் வழங்கப்படும் போலியான வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம் என ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது. மோசடி குழுக்கள் பொதுமக்களை ஏமாற்ற முயலும் நிலையில் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்யவில்லை என்றாலும் எனக்கு கவலை இல்லை. புதிய முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து விடுவேன். பழைய முதல்வரின் பதவி தானாகவே பறிபோகும் என மேற்கு வங்க கவர்னர் RN ரவி அறிவிப்பு. ஸ்டாலினுக்கு அதிகாரம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை முடிவுகள் இல்லாத நிலையில் இந்த நெருக்கடியான சிக்கலான சூழ்நிலையில் அவசரமான முடிவுகளை எடுக்கும் வகையில் திமுக தலைவர் ஸ்டாலின் MLA-க்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. திமுக MLA-க்கள் ஸ்டாலினுக்கு கொடுத்த அதிகாரம் போல் பாண்டிச்சேரி ரிசார்ட் கூட்டத்தில் அதிமுக MLA-க்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு முடிவு எடுக்கும் அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947878915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.